Chapter 6 Information Processing. So, example பார்க்கலாம். How many triangles are there in the given figure? ஓகேவா நம்ம first one இப்போ போடலாம். இது எது பார்த்தீங்கன்னா this is term 1. term 1ல 6th chapter Information Processing. இப்போ first triangleல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let us mark. என்ன பண்ணலாம் A, B, C அப்படின்றத நம்ம mark பண்ணலாம். mark பண்ணிட்டு போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், இதை ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறேன், இதை பி அப்படின்னு மார்க் பண்ணுறேன், இது சின்னு மார்க் பண்ணுறேன், இது வந்து என்னது டின்னு மார்க் பண்ணுறேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் இங்கே போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஏ மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், ரைட்? ஏ மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பின்றது ஒரு ட்ரையாங்கிள், சின்றது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் டின்றது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் டோட்டலா இது ஃபுல்லா ஓகே இங்க 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 ஸோ டோட்டலா ஏபிசி, டோட்டலா ஏபிசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் வருது. அப்போ how many triangles are there? So there are totally 5 triangles. ஸோ எந்தெந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is 1, this is 2, this is 3, this is 4, அப்புறம் டோட்டலா வந்து 5. ஸோ 5 triangles. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிகர் 2ல நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதையும் நான் பாருங்க ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு மார்க் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஏ ஒரு ட்ரையாங்கிள், பி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடலாம். ஸோ ஏ இஸ் ஒன் ட்ரையாங்கிள், பி ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் சி ஒரு ட்ரையாங்கிள், டி ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஏபிசிடிஇ ஒரு ட்ரையாங்கிள். சரியா? இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள். இப்ப பார்த்தோம்னா இது வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இல்லை, இது வேற மாதிரி ட்ரையாங்கிள் தானே இது. அதனால இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நான் எந்தெந்த ஃபிகர் எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஏல ஏ எஃப் சி. சரியா? ஏ எஃப் சி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஏஎஃப்சி ஒரு ட்ரையாங்கிள். சரியா? இப்போ இதுலயே ஏலியே நமக்கு வேற ஏதாவது வருதான்னு பார்க்கலாமா? ஏ பாருங்க ஏஎஃப்சி ஒரு ட்ரையாங்கிள் வருது. இப்போ ஏஎஃப்டி, அப்போ ஏஎஃப்டின்றது என்னது? இந்த நடுவில் இருக்கிற பார்ட். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏஎஃப்டி, இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? ஏஎஃப்சி ஒன்று, ஏஎஃப்டி ஒன்று. இப்போ நம்ம பிஎஃப்டி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? பிஎஃப்டி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிஎஃப்டின்றது ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் பில வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாமா? பிஎஃப்டி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பிஎஃப்இ, அதாவது பிஇஎஃப், இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிஎஃப்இ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. கிளியரா? நெக்ஸ்ட் சில பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஃப்ஏவும் பாருங்க சிஎஃப்ஏ ஏஎஃப்சியும் சிஎஃப்ஏவும் சேம் தான். அப்போ சிஎஃப்இ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. சிஎஃப்இல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் டில பார்க்கலாமா? டிஎஃப்பி பாருங்க, டிஎஃப்பியும் இங்க ஏற்கனவே இருக்கு பாருங்க டிஎஃப்பி, அதனால அது நம்ம எழுத தேவையில்லை. அதே மாதிரி டிஎஃப்ஏவும் நமக்கு ஏற்கனவே இருக்கா? டிஎஃப்ஏ ஏற்கனவே இருக்கு. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், டோட்டலா எவ்வளவு வருது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலி we can form how many triangles? 10 triangles. அது லாஜிக்கலா போட்டுட்டு வரணும். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். சரியா? பாருங்க ஏஎஃப்சி, இது பாருங்க ஏஎஃப்சினா எது வரும் பாருங்க, இந்த பார்ட் மட்டும் வரும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ ஏஎஃப்டினா எந்த பார்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க ஏஎஃப்டி, ஏஎஃப்டினா எந்த பார்ட் வரும்? இந்த பார்ட் வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வந்துடும்.